ஜெயம் ரவி அவர்களை வைத்து கோமாளி அப்படின்ற படத்தை டைரக்ஷன் பண்ண பிரதீப் ரங்கநாதன் முதல் படமே சூப்பர் ஹிட் அடிச்சிருக்கு. 16 வருடம் கோமாவுக்குள்ள போன ஒரு பள்ளி மாணவன் என்ன ஆனான், அவனுடைய வாழ்க்கையில என்னவெல்லாம் நடந்தது அப்படின்றத சுவாரஸ்யமான கதை திரைக்கதையா அமைச்சிருப்பாரு. இந்த படம் பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி அவர்களுக்கு முக்கிய வெற்றி படமாக அமைஞ்சது. அதுக்கப்புறம் 3 வருடங்கள் கழித்து தானே ஒரு படத்தை இயக்கி நடித்தாரு. அப்படி வழியான லவ் டுடே திரைப்படமுமே சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தது. ஒரு படத்திற்கு கதையை எழுத 3 வருடங்கள் ஆவதாக பிரதீப்பே சொல்லியிருந்தாரு. 10 கோடி பட்ஜெட்ல உருவான இந்த படம் பாத்தீங்கன்னா 100 கோடி வரை வசூல் செய்து அந்த படத்தை தயாரித்த ஏஜஸ் நிறுவனத்திற்கு ஒரு மிகப்பெரிய லாபத்தை கொடுத்தது. எனவே மீண்டும் பிரதீப்பை வைத்து ஒரு படத்தை தயாரிக்க ஆசைப்பட்டாங்க. அப்படி உருவான திரைப்படம் தான் டிராகன். இந்த படத்துல பிரதீப் அவர்கள் இயக்கல ஊமை கடவுளை படத்தை டைரக்ஷன் பண்ண அஸ்வத் மாரிமுத்து டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. இந்த படம் இன்று வெளியாகி ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாம படத்திற்கு தொடர்ந்து பாசிட்டிவான விமர்சனங்கள் குவிஞ்சிட்டு இருக்கு. இந்த நிலையில அஸ்வத் மாரிமுத்துவிடம் பிரபல பத்திரிகையாளர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு அவர் தளபதி விஜய் அவர்களை வைத்து ஒரு படத்தை இயக்க ஆசை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ இந்த வீடியோவை தற்போது தளபதி ரசிகர்களுமே சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆக்கிட்டு இருக்காங்க. நம்ம தளபதியோ அவருடைய கடைசி படமான ஜனநாயகன் அப்படின்ற படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. சோ அப்படி தளபதி விஜய் அவர்கள் இன்னொரு படம் பண்ணணும் அப்படின்னா அஸ்வத் மாரிமுத்து அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு ரசிகர்களுமே பரிந்துரை பண்ணிட்டும் இருக்காங்க. இது போன்ற தளபதியை பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.